ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்கள் நல்லா இருங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்கள் தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, தம்ப்லைனில் பார்த்தது தான். இப்படி ஒரு விஷயம் நடக்கும் நான் உண்மையாக நினச்சி கூட பார்த்ததில்ல. அதுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம். அந்த அளவுக்கு நடக்குமான்னு கூட நினச்சே பார்க்கல. நேற்று அந்த மாதிரி நடந்துடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா என்னன்றதை போக சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை மேலும் மேலும் கொடுங்க. இப்போ உள்ள கரண்ட் இல்லை, அதனால் என்கிட்ட ஸ்டாண்டுமே உடஞ்சி போச்சு. ஜன்னலில் தான் வச்சு நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த ஜன்னலுக்கும் எனக்கும் நேற்று அந்த அளவுக்கு போராட்டம் ஆகிடுச்சு. அழுகவே ஆரம்பிச்சிட்டேன் நான். அதை தான் பேச போகிறோம் நம்ம. இப்போ அரி இங்கே படுத்துட்டு இருக்கான் பாருங்கள். அரி இங்கே படுத்துட்டு இருக்கானா. எப்போவுமே நம்ம படுக்கிறது ஜன்னல் சைடில் தலையை வச்சு இந்த பக்கம் கால் நீட்டுறது தான். நேற்றும் அப்படி தான் நான் அரியுமே படுத்துட்டு இருந்தோம். அப்படி படுத்துட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், 3 மணிக்கே எந்திரிச்சு போயிட்டேன். 3 மணிக்கு எந்திரிச்சு போய் பாத்திரம் தேய்ச்சிட்டு வீடு வாசலாக பெருக்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, நீங்கள் உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள். இல்லைங்க, இந்த துணி இன்னும் நல்லா சுருட்டி இருந்தது. இந்த துணி சுருட்டி வச்சுட்டு எப்போவுமே இப்போ தம்பி படுத்துட்டு இருக்கான் பாருங்கள். இந்த மாதிரி நேற்று தம்பி படுத்துட்டு இருந்தான். நேற்று நான் இதுக்கு இந்த பெட் கவர் போடலை. இங்கே பார்த்தீங்களா, அங்கே எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அது வழியாக என்ன பாம்பு இது வழியாக வந்ததுங்க. அதாவது கரெக்டாக இது வரைக்கும் வரும்போது நான் பார்த்துட்டேன். பாத்திரத்தை கழுவிட்டு எடுத்துகிட்டு வரும்போது பாம்பு இது வரைக்கும் வந்ததை நான் பார்த்துட்டேன். பாம்பு நல்லா பெரிய நீட்டு பாம்புங்க. இது வரைக்கும் பாம்பு வந்தது. தம்பி இப்போ எப்படி எந்த பொசிஷனில் படுத்துருக்கானோ இப்படியே தான் படுத்துட்டு இருந்தான். நான் உள்ளே பாத்திரத்தை வச்சுட்டு என்ன அரிய நான் எழுப்புறேன். அப்போ தாங்க நான் இந்த இடத்த அந்த பாம்பை பார்த்தேன். பாம்பை பார்த்த உடனே எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. அரியோடைய காலை 2 காலையும் மட்டும் பிடிச்சி இழுத்துட்டாங்க. இருங்க உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா. அரியோடைய 2 காலை மட்டும் பிடிச்சி நான் பின்னாடி என் பக்கமாக அந்த பக்கமாக இழுத்துட்டு எனக்கு புரியலை. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. பதட்டம் எனக்கு. சத்தியமாக எனக்கு இப்போவும் நைட்டெல்லாம் கொஞ்சம் கூட தூக்கமே இல்லை எனக்கு. அதை நினைக்கும் போது நைட்டு நான் என்ன பண்ணேன்னா, அரியை பிடிச்சி இழுத்துட்டங்களா. அரியை பிடிச்சி இழுத்துட்டு நான் வெளியே கத்துறேன், பாம்பு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறமேட்டும் எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் மாமனாரோ எங்கள் மூத்தாரோ யாருமே ஹெல்ப் பண்ணலை எனக்கு. சரிங்களா. நான் என் ஃபோனை இங்கே சார்ஜர் போட்டு வச்சுருக்கேன். பதட்டத்தில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. கை காலெலாம் எனக்கு உண்மையாக இந்த அளவுக்கு நடுங்குது. ஏன்னா எனக்கு குழந்தை அரி இப்போ எப்படி படுத்திருக்கானோ அப்படி படுத்திருக்கான். இது வரைக்கும் பாம்பை பார்த்தோன்னே எனக்கு சத்தியமாக சொல்கிறேன் முடியல என்னால். என்ன அதுக்கப்புறம் வெளியே ஓடி போய் நம்ம வீட்டுக்கு எதிர்க்க இருக்காங்கல்ல அவங்க, அதுக்கப்புறம் அந்த பக்கத்து வீட்டுக்காரு அவரை அரியை என் கூடயே கூப்பிட்டு போயிட்டு அவரை கூப்பிட்டு பாம்பு வீட்டுக்குள்ளே வந்துடுச்சுன்னா நான் பாம்பை பார்த்தேன், எங்கே இருக்குதுன்னு இப்போ எனக்கு தெரியல அப்படின்னு இந்த பெட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்துட்டு பார்க்குறாங்க. கட்டிலுக்கு எங்கள் கட்டில் அந்த சைடில் இருக்குது. இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, அந்த சைடில் பாம்பு இறங்கிடுச்சிங்க. அது பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அந்த இடம் கேப்பாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த சைடில் இறங்கிடுச்சிங்க. நேற்று நாங்கள் இப்போ தம்பி எப்படி படுத்திருக்கானோ இப்படி தான் படுத்திருந்தான். நல்ல வேளை நான் இது மேலே படுத்து இங்கே தலையை வச்சு இப்போ நான் எப்படி தலைக்காணி வச்சுருக்கணும், தலைக்காணி இப்படி தான் நான் எப்போவுமே வச்சு படுப்பேன். 2 தலைக்காணி, இந்த 2 தலைக்காணி நான் ஹைட்டாக தான் வச்சு இப்படி தான் படுப்பேன். நேற்றுன்னு பார்த்து பாருங்கள், நான் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டேன். எனக்கு உண்மையாக அந்த சைடில் இருந்து எங்கேருந்து தான் பாம்பு, நம்ம வேறு அந்த சைடில் வேறு நம்மளுடைய ஓடுங்கள்லாம் வேறு வச்சுருக்கோமா, எங்கேருந்து எப்படி வந்தது என்னன்னு எனக்கு சத்தியமாக எனக்கு புரியவே இல்லை.
அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க வந்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் லைட் அடித்து பெரிய என் வீட்டில் இருக்க லைட்டு, அதுக்கப்புறம் வந்து அவங்கக்கிட்ட இருந்த லைட்டு, அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் அதை விட பெரிய லைட் வச்சுருக்காங்க. நல்லா இவ்வளோ கணத்தில் நீட்டாக ஒரு லைட் வச்சுருக்காங்க. அந்த லைட்டெல்லாம் வச்சு அடித்து பார்த்ததுக்கப்புறம் அந்த மூலையில் வந்து பாம்பு இறங்கி இருந்தது. என்ன கிட்டத்தட்ட எப்படியும் ஆயிடுச்சுங்க, ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு அதை வந்து அவங்க அடிக்கிறதுக்கு. எனக்கு வார்த்தைங்களே இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு எதுவுமே தோணவே இல்லை, கை காலெல்லாம் நடுக்குது, பதட்டத்தில் அப்படியே நான் வந்து நின்றுங்கிறேன். அரிய நீ வீட்டுக்குள்ளே வராத, வெளியே இருன்னு. எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து எலி இருக்குது. அந்த எலி வாசனைக்கு வந்து தான், ஏன்னா நான் எப்போவுமே ஜன்னலில் வந்து எதுவுமே போட மாட்டேன். நைட்டில் தூங்கும்போது மட்டும் இந்த ஸ்க்ரீன் துணியை மட்டும் இழுத்து விடுவேன். பகலெல்லாம் வந்து நான் குளிச்சுட்டு வந்து துணி மாற்றுறேன்னா தான் இந்த ஸ்க்ரீன் துணியை போட்டு விட்டு நான் துணி மாற்றுவேன். மற்ற நேரம் ஃபுல்லாக இந்த ஸ்க்ரீன் துணி இப்படியே தான் இருக்குமே. எப்படி வந்தது ஏது வந்ததுன்னு சத்தியமாக நான் கும்பிட்ற முருகனும் சாய்பாபாவும் தான் நேற்று என் உசுரையும் என் புள்ள உசுரையும் காப்பாற்றினாங்களே. அதுக்கப்புறமா அந்த பாம்பை அடித்து இது பண்ணதுக்கப்புறம் திரும்ப நேற்று நான் சாயந்தரம் வந்து வீட்டெல்லாம் துடைச்சிட்டு மஞ்சள் தண்ணி தெளிச்சிட்டு, நம்ம அந்த ஓரம் இருக்குல்ல, கல்லுப்பு போட்டால் பாம்பு வராது அப்படின்வாங்க. ஏன்னா அந்த கல்லுப்பு மேலே பாம்பு ஏறாது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நல்லா இவ்வளோ கல்லுப்பு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கீழே இருக்குல்ல, அந்த கீழே சைடில் வந்து ஃபுல்லாக வந்து கல்லுப்பை வந்து தூவி விட்டுட்டு உப்பு போட்டுட்டு கையை எடுத்து கும்பிட்டுட்டு, இதுக்கு மேலே எங்கள் கண்ணுக்கு தென்படக்கூடாது நீ அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கின்னு அதுக்கப்புறம் தாங்க நான் வீட்டுக்குள்ளே வந்தேன். நைட்டு நீங்கள் நம்புங்க, நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை. இந்த ஜன்னல் இருக்குல்ல, அந்த ஜன்னல் கட்டையை எடுத்து வச்சு விட்டு அந்த லாக்கை மட்டும் போட்டு விட்டேன். உங்களுக்கு இது இருக்கு பாருங்க லாக்கு, இந்த லாக்கை மட்டும் போட்டு விட்டேன். ஃபுல்லாகவே ஒன்றுமே இல்லை, எல்லாமே போயிடுச்சு. பார்த்தீங்களா, தெரியுதுங்களா, இது இந்த சைட்லலாம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அதை ரெண்டையும் எடுத்து வச்சு அந்த லாக்கை மட்டும் போட்டு விட்டால் அனல் ஒரு பக்கம் வீசுது, தூங்க முடியல. அந்த பையனும் தூங்கலை, 2 ஃபேனை வச்சுன்னு போகிறோம். அனலுக்கு அதுக்கும் மூச்சு முட்டுது வீட்டுக்குள்ளே. கதவு திறந்து விட்டால் அந்த சைடில் ஏதாவது வந்துருமான பயம். நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இன்றைக்கி காலையில் தாங்க அரிய அமுச்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் தூங்கவே ஆரம்பித்தேனே. நான் தூங்கி 12:30 மணிக்கு தான் எந்திரிச்சேனே. 12:30 மணிக்கு எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் தான் சாப்பாடு செஞ்சு நானும் அரியுமே சாப்பிட்டோம். நான் உங்ககிட்ட எத்தனையோ வீடியோவில் சொல்லியிருக்கேன், எனக்கு பாம்புனா பயம், எனக்கும் பாம்புக்கும் வந்து செட் ஆகாது அப்படின்ட்டு. அவங்களாம் நான் கூப்பிட்டு வந்து அவங்கள இது பண்ணதுக்கப்புறம் கூட அவங்களாம் யாருமே வரவே இல்லை. அவங்களே இல்லைன்னா கூட என்ன ஆயிருக்கும் என் நிலைமையும் அரியோடைய நிலைமையும். அதுக்கப்புறம் வந்து அந்த பாம்பு அடித்ததுக்கப்புறம் தான் வந்து ஆரியப்பாவுக்கு ஃபோனை எடுத்தே, ஒன்றும் இல்லைடாம்மா போயிடுச்சு, அடிச்சிட்டோம் வீடு, இதுக்கப்புறம் வராது, நைட்டில் தூங்கும்போது மட்டும் இதை அடிச்சுட்டு தூங்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது வரைக்குமே எனக்கு கை கால் அந்த பதட்டம் நிற்கலை. இன்கேஸ் நானே இங்கே தலை வச்சு படுத்திருந்தாலோ இல்லை நான் பாத்திரம் தேய்க்கவோ கொல்லவோ போயிட்டு ஒரு 10 நிமிஷம் காலவர் நான் லேட்டாக வந்திருந்தா என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருக்கும். எனக்கு இதெல்லாம் வந்து பயம் எடுத்துட்டு எனக்கு ஒன்றுமே பேச முடியல. அதுக்கப்புறம் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பாம்பு வீட்டுக்குள்ளே வந்தது. அதுக்கப்புறம் அவங்களெலாம் கூப்பிட்டு தான் மாமா நான் வீட்டை வந்து தேடி கட்டணும். அந்த சைடில் இறங்கிடுச்சு மாமா பாம்பு, இந்த மாதிரி இருக்குது, எனக்கு என்ன பேசுறது ஏது பேசுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவர்கிட்ட அழுததுக்கப்புறம் அவர் சொன்னார், எதுவும் ஆகாது நீ கவலைப்படாத, நான் வந்துடுறேன், சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் சொன்னார். யார் வந்தது பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் தான் பாத்திரத்தை தேய்ச்சிட்டு வரும்போது பார்த்தா அது வரைக்கும் வந்துடுது. இப்போ உங்ககிட்ட இப்படி வீடியோவில் காமிச்சிட்டேன், அதே மாதிரி தான் வந்து அவருக்கும் நான் வந்து வீடியோவில் காமிச்சேன். இந்த மாதிரி இந்த இடத்த தான் பார்த்தேன், இந்த இடத்த தலையை வச்சு தூங்கிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட எனக்கு தூக்கம் வரல. மதியம் நான் தூங்கணும் பார்த்தீங்களா காலையில், அதுதான் இப்போ எப்போவுமே நான் நிறைய மதியம் படுத்து தூங்குவோம். இப்போ நான் வந்து இப்படியே தான் உட்காந்துன்னு இருக்கேன். திரும்ப ஏதாவது வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே தான். இதில் ஏதாவது பூச்சி வருதா என்ன அப்படின்னு தெரிய மாட்டேன்னுது. அரி உடம்புல வந்து கொப்புளங்க இவ்வளோ பெரிய கொப்புளமாக வந்திருக்குது. உடம்பு ஃபுல்லாக அரிக்குதுமான்றான். ஏதாவது பூச்சி கீச்சி கடிச்சிருக்கா என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அவங்க அப்பா கிட்ட சொன்னால் நான் வந்துடுறேன் வெயிட் பண்ணு. அவங்க அப்பா இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்கிறார். அப்போ எப்படி இருக்கும், என்ன பேசுறது ஏது பேசுறதுனே தெரியல. எனக்குலாம் பாம்பை பார்த்தா உண்மையாக ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். எனக்கு அதுக்கும் எவ்வளோ தூரம் பாம்புக்கு எனக்கு அதை
அது ரோட்டில் போச்சுன்னா கூட அதை பார்த்தனா கூட எனக்கு உடம்பெல்லாம் நடுக்கும். மாமா அது எங்கேயோ ஓரமாக போகுது, நீ எங்கேயோ வண்டி ஓட்டிகிட்டு போகிற, அதை பார்த்து நீ எதுக்கு பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ வாட்டி நான் வந்து நல்ல பெருசுங்க. ஆனால் பாம்பு அது எனக்கு அப்போ கூட அதை வீடியோ எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணுன்ற அந்த மைண்ட் செட்டே போகல. ஏன்னா எனக்கு எனக்கு யோசனை எல்லாம் நான் இல்லை அப்படின்னா அரி வந்து என்ன நிலைமையாக இருக்கும் அப்படின்றது தான். அது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் வந்து அவங்களும் அதர் ஸ்டேட்டில் தான் இருக்காங்க. அந்த சிஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நைட்டு 3 மணிக்கு விடியகாலை 3 மணிக்கு அந்த பையனை வந்து பாம்பு கடிச்சிடுச்சு. அந்த பையனுக்கு வந்து 7 மணிக்கு தான் வந்து வாயில் நுர வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை சொல்லி ஐசியூவில் அந்த பையனை வச்சுருக்குறாங்க அப்படின்னு 8 வயசோ 10 வயசோ பையன்ட்டு சொன்னா அவ. எனக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் எனக்கு யோசனை ஓடிச்சு. ஐயோ அந்த பிள்ளை அந்த மாதிரி சொல்லுச்சே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அழுகனாலும் அழுக, எனக்கு அவ்வளோ ஒரு அழுகை. எனக்கு நான் அங்கே போய் எடுத்த வீடியோ எடுக்க சொல்லுவார் மாமா, அங்கே பார்த்துட்டு வான்னு சொல்லுவார். நான் அப்போ கூட அந்த புதார் மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுவேன், எனக்கு பாம்புன்னா பயம், எனக்கு பாம்புன்னா செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த பிள்ளை சொன்னது, நான் அதுக்கு முன்னாடி பாம்புங்களை நிறையா இந்த இடத்த பார்த்தது. ஆனால் இந்த இடத்த இந்த இடத்த உடும்பு வரும் நான் பார்த்துருக்கேன். என்ன உடும்பு போவும் நான் பார்த்துருக்கேன், கீரி பிள்ளைங்க நிறையா போவும் நான் பார்த்துருக்கேன். மற்றபடி பாம்பு அந்த என் ஜன்னல் வழியில் வந்து நான் ஒரு நாளும் அதை நான் பார்த்தது கிடையாது. மற்றபடி அந்த கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் மேய்ஞ்சிக்கின்னு வரும், நான் அங்கெல்லாம் பார்த்துருக்கேன். கல் அடுக்கி வச்சுருக்கோமே அந்த கல் மேலே வந்திருக்கு, பார்த்துருக்கேன், கொண்டு இருக்கேன். நான் என்னுடைய ஜன்னலில் மாமாவே சொல்கிறாரு, என்னுடைய இந்த ரூம்பு ஜன்னலில் இதுதான் ஃபஸ்ட்டு வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து யாருமே வரல, யாரும் எதுவும் கேட்கல அப்படின்னு கூட அவ்வளவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. நேற்று நடந்த இந்த ஒரு விஷயம் எனக்கு இனிமேல் நடக்கக்கூடாது. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அரிக்காக நீங்களுமே கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. எவ்வளோ தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், சொல்லி முடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டும் இல்லை, வரல. அந்த மைண்டை விட்டு நான் இன்னும் வெளியே முழுசாக வரவே இல்லை. நான் நைட்டெல்லாம் பொட்டு தூக்கம் இல்லை. என் கண் ரெண்டும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. காலையில் தூங்கினான்ப்பா, நான் நல்லபடியாக படுத்து தூங்கினேன். ஆனாலும் அந்த தூக்கத்தில் தூங்கும்போதும் அந்த ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி, 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அந்த திடுக்குன்னு எந்திருக்கிறது வந்து அதை என்னை விட்டு போகல. ஏன்னா இவ்வளோ தூரம் இவ்வளோ பக்கத்துலேயே நான் அதை பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்னுடைய பதட்டம் எல்லாம் ஒரு 10 நிமிஷம், நான் ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன வந்திருந்தேன்னா என்ன ஆகும் அப்படின்ற அந்த ஒரு பயம்தான் எனக்கு உள்ளுக்குள்ளே வந்ததே தவிர, அதை என்ன தான் அடிச்சு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாலும் எனக்கு அந்த பயம் பதட்டம் மனசுக்குள்ளே இன்னும் விட்டு போகல. எனக்கு அந்த நினப்பு முழுக்க அரி பக்கத்துலேயே சுற்றி தான் வருது. இனிமே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா, பாய்.